إن الحمد والثناء لله والنعمة والعزة لله والجبروت والملكوت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله ثلاثة دائمة لدوام ملك الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل؟ ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف معقول. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: خذوا عني مناسككم فلعلي لا أحج بعد عامي هذا. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வபோதக்கும் வர்ஜிக்கும் சொந்தக்காரன் ஏக வல்லவன் அல்லாஹ். அவன் ஒருவன், அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் புறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு அஹத். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சலாத்தின் கருணையும் சலாமின் விஜேஷமும் எனக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர், நட்புணங்களால் நகை போடப்பட்ட நாதர், மக்கத்து வேந்தர், மதீனத்து மாமந்தர், ஏழைகளின் அரசன், கண்மணி ஹபீ முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுகும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபா தாபியூன்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ் தன்னுடைய மகத்துவத்தை சொல்லுவானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் குறைத்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பத்திலையும், எல்லா கட்டங்களிலும், எல்லா இடங்களிலும், அது நான் தனிமையாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, பகலில் இருந்தாலும் சரி, இரவில் இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் பிசினஸ்ல இருந்தாலும் சரி, அந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அனைத்தினமும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று தக்வாவோடு வாழும்படி முதலில் உபன்யாசம் செய்யக்கூடிய எனக்கும், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் தக்வாவை கொண்ட வசீக நல்உபதேசம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை, கண்ணியத்துக்குரிய கணவான்களை, இஸ்லாமிய மாதங்களின் படி 11வது மாதத்தில் காலடித்து வைத்திருக்கிறோம். ஆரம்ப மாதம். இதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு மாதம் இஸ்லாத்தில் 12வது மாதமாகிய துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் கால் வைக்க போகிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் 4 மாதங்களை கண்ணியப்படுத்தி பேசுகிறான். அதுல ஒரு மாதம்தான் துல்காதாவுடைய மாதம், 2வது மாதம்தான் துல்ஹஜ்ஜுடைய மாதம், 3வது மாதம்தான் ஆரம்ப மாதம் முஹர்ரம் வசந்தத்துடைய மாதம், 4வது மாதம்தான் ரஜபுடைய மாதம். சகோதரர்களே, அல்லாஹ் 12 மாதங்களை படைத்தவன். அல்லாஹ் இந்த 4 மாதங்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் பேசுகிறான். அதிலேயும் ஒரு உன்னதமான, ஒரு விசேஷமான ஒரு மாதம்தான் ஹஜ்ஜுடைய மாதம். கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகி விடுவார்கள். சகோதரர்களை,
2 மாதங்களுக்கு முன்னால் 3 மாதங்களுக்கு முன்னால் குராசானுடைய நாட்டில இருந்து ஹஜ்ஜிக்காக வேண்டி தயாராகி விடுவார்கள். அந்த காலத்துல விமானங்கள் கிடையாது சகோதரர்களே. அந்த காலத்துல கப்பல்ல தான் பிரயாணம் செய்ய முடியும். கப்பல்ல தயாராகி விடுவார்கள். 2 மாதங்களுக்கு முன்னால 3 மாதங்களுக்கு முன்னால ஹஜ்ஜிக்காக வேண்டி தயாராகி விடுவார்கள். இந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஹஜ்ஜுடைய மாதம் வந்தால் தான் தயாராக வேண்டும். ஹஜ்ஜிக்கு முன்னால்தான் தயாராகி கொண்டு ஹஜ்ஜிக்காக வேண்டி புறப்படக்கூடிய ஒரு காலம் தான் இந்த காலம். சகோதரர்களே, ஹஜ்ஜி செய்ய வேண்டும். மௌத்துக்கு முன்னால என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு முறையாவது ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நியத்தை வைக்க வேண்டும் என்பானவர்களே. بني الإسلام 5 شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت من استطاع إليه سبيلا. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. அதில் 5வது கடமை ஹஜ்ஜுடைய கடமை. அதில் 5வது கடமை ஹஜ்ஜுடைய கடமை. எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கிறோம், தொழுகிறோம், உடல் தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறோம், உடல் நோன்பு பிடிக்கிறது, ஜகாத் கொடுக்கிறோம், உடம்பு ஜகாத் கொடுக்கிறது. சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய கடமை இருக்கிறதா இல்லையா? இதற்கு உடம்பும் தேவை, பணமும் தேவை, ஆரோக்கியமும் தேவை. அப்பொழுதுதான் ஹஜ்ஜு செய்ய முடியும். நான் சக்கராத்தை அடைந்து விட்டேன், சக்கராத்தில் அடைத்து நான் ஹஜ்ஜு செய்ய போகிறேன். சகோதரர்களே, ஹஜ்ஜு செய்ய முடியாது. சக்கராத்துக்கு முன்னால ஹஜ்ஜை செய்ய வேண்டும். இஸ்லாத்தில் 5வது கடமை ஹஜ்ஜாக இருந்தாலும் அதற்கென்று தனியோர் அறை இருக்கிறது, அதற்கென்று தனியோர் மைதானம் இருக்கிறது, அதற்கென்று தனியோர் ஆடை இருக்கிறது. சகோதரர்களே, எல்லா காலத்திலையும் ஹஜ்ஜி செய்ய முடியாது. குறிப்பிட்ட மாதத்துக்குள்ள மட்டும்தான் ஹஜ்ஜி செய்ய முடியும். குறிப்பிட்ட மாதத்துக்குள்ள மட்டும்தான் ஹஜ்ஜி செய்ய முடியும். அந்த காலத்தில் ஹஜ்ஜி செய்தால்தான் அடுத்த மாதங்கள்ல ஹஜ்ஜி செய்ய முடியாது. தொழுகை அவ்வாறு கிடையாது, ஜகாத் அவ்வாறு கிடையாது, நோன்பு அவ்வாறு கிடையாது. சகோதரர்களே, ஹஜ்ஜி தனித்துவமான ஒரு அமல். ஹஜ்ஜுக்கென்று ஏராளமான சிறப்பு இருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஹஜ்ஜு செய்கிறாரோ, பரிபூர்ணமான முறையில யார் ஹஜ்ஜு செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கம்தான் கூலி என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய கூலி என்ன தெரியுமா? அவருக்கு சொர்க்கம்தான் கூலி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜுக்கு போய் வந்து விட்டார் ஆஜியாரு, ஹஜ்ஜுக்கு போய் வந்து விட்டார் ஆஜியாரு. அவரிடத்துல தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, ஜகாத் கிடையாது. இதற்கு பேர் ஹஜ்ஜி கிடையாது. சகோதரிகளே, இதற்கு பேர் ஹஜ்ஜி கிடையாது. ஒரு மனிதர் ஹஜ்ஜிக்கு சென்று விட்டார், ஹஜ்ஜிக்கு போய் வந்து விட்டார், சகராத் வரைக்கும் தொழுகையை விட்டுவிடக் கூடாது. இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி. 2வது அடையாளம் என்ன தெரியுமா? சகராத் வரைக்கும் எந்த பெரும் பாவத்தையும் செய்யக்கூடாது, எந்த ஒரு பாவத்தையும் செய்யக்கூடாது. இதுதான் சொர்க்கம். இதற்குரிய கூலி என்ன? இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாளத்துடைய ஹஜ்ஜுடைய கூலி. இதுதான் சொர்க்கம். இல்ல ஹஜ்ஜுக்கு போய் வந்து விட்டாரே எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் இதுதான். மாணவர்களே, ஹஜ்ஜுக்கு போய் வந்தாலும் சகராத் வரைக்கும் தொழுகையை விட்டு விடாமல், சகராத் வரைக்கும் பாவத்தில் ஈடுபடாமல் அந்த மனிதன் வாழ்வனாக இருந்தா, அந்த ஹாஜ் வாழ்வாராக இருந்தா, அந்த ஹாஜ் பெண்மணி வாழ்வாக இருந்தா அவர்களுக்கு தான் சொர்க்கம் கூடிய நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, காபத்துல்லா இருக்கிறதா இல்லையா? மக்கா, காபத்துல்லா, மக்கா, மக்கா, மதீனா, மஸ்ஜிதுல் அக்ஸா, கண்ணியமான 3 இடங்கள் இருக்கிறது. அதுல ஆக கண்ணியம் நிறைந்த ஒரு இடம் தான் காபத்துல்லா. சகோதரர்களே, காபத்துல்லாவில் நடந்த ஏராளமான அற்புதங்கள் இருக்கிறது, ஏராளமான நிகழ்வுகள் இருக்கிறது. அதில் ஒரு 10 நிகழ்வுகளை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன்.
அதில் நடந்த முதலாவது நிகழ்வு என்ன தெரியுமா? முதலாவது அற்புதம் என்ன தெரியுமா? அதை இன்ஜினியர் யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் இன்ஜினியர். கட்டினவர் யார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சீமெல்லி குலைச்சாரி அவர் யார் தெரியுமா? அவர்தான் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் காபத்துல்லாவை கட்டினார். உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் 12 விருட்சங்கள் காபத்துல்லா இடித்து கட்டப்பட்டிருக்கிறது. திரும்ப புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை விருட்சம்? 12 விருட்சம். 12 விருட்சம் அன்பானவர்களே. அதில் முதலாவதுதான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் காபத்துல்லாவை படைத்தான். இரண்டாவதுதான் இந்த காபத்துல்லாவுக்கு அடித்தளம் வைத்தவர்கள் கட்டியவர்கள் மலக்குமார்கள். இரண்டாவது. மூணாவதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டினார்கள். நான்காவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈர் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டினார்கள். ஐந்தாவதாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள் காபத்துல்லாவை. அற்புதமா இல்லையா? அற்புதமா இல்லையா? மேகத்தில் அல்லாஹ் படத்தை போட்டு காட்டினான். சுப்ஹானல்லாஹ், வானத்தில படம் ஓடிச்சு. அதை பார்த்து பார்த்து கட்டினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகாம இப்ராஹிம் அந்த கல்ல ஏறி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்றாங்கண்டா அந்த கல் அப்படியோ மேல போகும். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலா. சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு வந்த 3 கல் இருக்கிறது. அதில் முதலாவதுதான் மகாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று கட்டின கல். எங்கிருந்து வந்த கல்? சொர்க்கத்திலிருந்து வந்த கல் மகாம். இரண்டாவது கல் ருக்குனுல் யமான். இரண்டாவது கல் என்ன? ருக்குனுல் யமான் இரண்டாவது கல். மூணாவது கல் என்ன தெரியுமா? அதுதான் ஹஜருல் அஸ்வத் கல். இதுதான் ஹஜருல் அஸ்வத் கல். சொர்க்கத்திலிருந்து வந்த கல் ஹஜருல் அஸ்வத் கல். அன்பானவர்களே, சகோதர சகோதரர்களே, சொர்க்கத்திலிருந்து வந்த கல் ஹஜருல் அஸ்வத் கல். சொர்க்கத்திலிருந்து வரும்போது வெண்மையாக வந்துச்சு. பாவிகளுடைய வாய் பட்டதுதான் தாமதம். அந்த கல்வி கருப்பு நிறமாக மாறியது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் 2 கண்களையும் ஒரு நாளையும் அல்லாஹ் கொடுப்பார். ஹஜருல் அஸ்வத் கல்லு பேச ஆரம்பிக்கும். சகோதரர்களே, ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கிறதா இல்லையா? இதுவரைக்கும் 36 விடுத்தம் திருடு போயிருக்கிறது. 36 விடுத்தம் களவழைத்திருக்கிறார்கள். ஹஜருல் அஸ்வத் கல்லுடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? அந்த கல்லை யாரு திருடி கொண்டு போவாரோ அவரையே திரும்ப அந்த கல் கொண்டு வர செய்யும். ஹஜருல் அஸ்வத் கல்லை யார திருடி கொண்டு போறாரோ அந்த கல்லை அவர் திரும்ப அதே இடத்துல கொண்டு வரும்படி செய்யுமாம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! எவ்வளவு பெரிய ஆச்சரியம் சகோதரிகளே! ஹஜருல் அஸ்வத் கல்லை தண்ணீர போட்டால் கல் மிதக்க ஆரம்பிக்கும். அந்த கல் சாளாறு சகோதரர்களே, கல் மிதக்க ஆரம்பிக்கும். சொர்க்கத்திலிருந்து வந்த கல்லு. முதலாவது கல் மகாம். இந்த மகாம் இப்ராஹிம் என்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டினார்கள். சகோதரர்களே, அடிக்கடி யார் கட்டின தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்துதான் கட்டினார்கள். அதற்கு பின்னால்தான் ஜுரஹும் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள். அதற்கு பின்னால் குறைஷியர்கள் கட்டினார்கள். சகோதரர்களே, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் யாரு? முஸ்லிம்களுக்காக போர் தொடுத்தவன், அநியாயம் செய்தவன். அதே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சகோதரர்களே
புனர் நிர்மாணம் செய்தான் காபத்துல்லாவை. 12 வருஷம் காபத்துல்லா கட்டி புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும். இது முதலாவது காபத்துல்லாவில் நடந்த அற்புதம். இரண்டாவது அற்புதம் என்ன தெரியுமா? ஜம்சம் தண்ணி, பரக்கத்தான தண்ணி, ஜம்சம் தண்ணி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஜம்சம் தண்ணிய என்ன நோக்கத்துக்காக வேண்டி குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய கடன் நீங்க வேண்டுமா, உன்னுடைய சோதனை நீங்க வேண்டுமா, உன்னுடைய நோய் நீங்க வேண்டுமா, உன்னுடைய பிரச்சனை நீங்க வேண்டுமா, உன்னுடைய தேவை நிறைவேற வேண்டுமா, அந்த நோக்கத்துக்காக வேண்டி தண்ணியை குடிக்கிறாய், நோக்கம் நிறைவேற்றப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரிகளே, பரக்கத்தான தண்ணி. அந்த காலத்துல டாக்டருமா யாரும் கிடையாது. அந்த காலத்துல 2 விடயத்தை தான் மருந்தாக பாதித்தார்கள். உலமாக்கள் எழுதுறாங்க கிதாபுகள்ல. அதில் முதலாவது என்ன தெரியுமா? அதுதான் ஜம்சம் தண்ணி. அதுதான் என்ன? ஜம்சம் தண்ணி, பரக்கத்தான தண்ணி. நோய் நீங்க வேண்டுமா? சூரா ஃபாத்திஹாவை ஜம்சம் தண்ணீர ஊதி குடிச்சாங்கண்டா நோய் உடனே கிளியராகும், நோய் உடனே சரியாகிவிடும். நம்பிக்கை தேவை சகோதரிகளே, நம்பிக்கையோட செய்ய வேண்டும். எதிலையும் சந்தேகப்பட்டுவிடக் கூடாது. ஜம்சம் தண்ணி இரண்டாவதான அற்புதம். மூணாவது அற்புதம் என்ன தெரியுமா? அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல தான் பிறந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல தான் பிறந்தாங்க. பிறக்கும் போது சுப்ஹானல்லாஹ் இடப்பட்டவர்களாக, தாய்க்கு எண்ணெய் வைக்கப்பட்டவர்களாக அழகான தோற்றத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். மக்காவுல தான் பிறந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மூணாவது அற்புதம் சகோதரிகளே. நாலாவது அற்புதம் என்ன தெரியுமா? அதே மக்காவுல அதிலே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 52வது வயசுல உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுடைய வீட்டில தூங்கிக் கொண்டிருக்கும் போது அதிலே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானுலகத்திற்கு சென்றார்கள். விண்ணுலக பயணம் யாத்திரை. மக்காவுல வைத்துதானே போனார்கள், மதீனாவுல வைத்தா போனார்கள். இல்லை அன்பானவர்களே, அல்லாஹ் ஆறுதலை சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் வானுலகத்துக்கு கிடைத்தான். நிறைய காரணங்களை இமாம்கள் எழுதுறாங்க. தஃசீர் கபீர்ல நிறைய வரலாறுகள் வருகிறது. நிறைய காரணங்களை சொல்றாங்க. ஏன் அல்லாஹ் மேல வானுலகத்துக்கு கிடைத்தான் என்று சொல்லும் போது முதலாவது என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா இமாம்கள்? முதலாவது காரணம் தான் அல்லாஹ் ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் எடுத்திருந்தார். ஏனென்றா அதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உலகத்தில் ஆறுதலுக்குள்ள யாருமே கிடையாது. 52 வயசு ஆறுதலுக்குள்ள யாருமே கிடையாது. அல்லாஹ் ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி எடுத்திருந்தான். இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? தொழுகையை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எடுத்திருந்தான். மூணாவது காரணம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தை நரகத்தை கண்ணால பார்க்க வேண்டும், அதற்காக வேண்டி அல்லாஹ் வானுலகத்துக்கு எடுத்திருந்தார் என்பதாக நிறைய காரணங்கள் எழுதுறாங்க. சகோதரர்களே, மக்காவுல இருந்துதான் அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானுலகத்துக்கு சென்றார்கள். அடுத்த அற்புதம் என்ன தெரியுமா? அதே மக்காவுல தான் அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயசுல ஹிரா குகையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உண்மையான தோற்றத்துல கண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான தோற்றத்துல கண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தலை வானத்துல இருந்தது, அவர்களுடைய கால் பூமியில் இருந்தது. அவ்வளவு ஆச்சரியமான தோற்றம் சகோதரர். உண்மையான தோற்றத்துல கண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் மக்காவுல தான் நடந்தது. அடுத்த அற்புதம் என்ன தெரியுமா சகோதரர்களே? நான் ஓதுவதை ஆரம்ப வசனம் சூரத்துல் ஃபீல். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். சகோதரர்களே,
இந்த சூறாவுல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த காலத்துல காபத்துல்லாவை அழிக்க வந்த டைம்ல அபாதி யானை படைகள் வந்த டைம்ல எமனில இருந்து வராங்க சகோதரர்களே, எமனில இருந்து வராங்க அபாதாவினுடைய யானை படையுடைய படை வீரர்களே காபத்துல்லாவை அழிப்பதற்காக வேண்டி இந்த படையுடைய தளபதி போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுடன் சொன்னவுடன் அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நாங்கள் எல்லாம் உன்னுடைய காபத்துல்லாவை அழிப்பதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் பொறுமையாக இருக்கிறீர்களே, என்ன உங்களுக்கு கோபம் வருவதில்லையா? அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அது என்னுடைய வீடு கிடையாது, அது அல்லாஹுடைய வீடு, அதை படைத்தவன் பாதுகாப்பான், படைத்தவன் பாதுகாப்பான் என்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. சகோதரர்களே, அல்லாஹ் சிட்டுக்குருவிகள் மேலிருந்து அனுப்பினான். அனுப்பி ஒவ்வொரு சிட்டுக்குருவிகளுடைய வாய்களிலும் அல்லாஹ் கல்லுகளை வைத்திருந்தான். அந்த கல்லுகள் தான் அந்த யானை படை மீது போட்டுச்சு. அந்த யானை படை அப்படியோ ஊருக்கு போற வழியார திரும்பும் வழியார அப்படியோ எல்லாமே சிக்குநூறாக மாறிவிட்டது. என்பானவர்களே, சிக்குநூறாக மாறிவிட்டது. பெரும் வெள்ளம் வந்துச்சு. காபத்துல்லாவை யாரும் தவாவு செய்ய முடியாது. ஆனா மலக்குமார்கள் சுப்ஹானல்லாஹ் கப்பல்ல போய் அந்த வெள்ளத்தில போய் கப்பல்ல போய் காபத்துல்லாவை தவாவு செய்வார்களாம். 24 மணி நேரங்களும் அந்த காபத்துல்லா அமல்களை கொண்டே நிறைக்கப்படுகிறது. அமல்கள் நிறைந்ததாகவே இருக்கிறது. 1 மணி நேரமும் அந்த காபத்துல்லா சும்மா இருந்த வரலாறை கிடையாது. சும்மா இருந்த வரலாறை கிடையாது. காபத்துல்லாவை நீ கண்ணால பார்க்கிறையா? அது இபாதத் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜம்சம் தண்ணிய கண்ணால பார்க்கிறது இபாதத் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது இபாதத் குர்ஆனை பார்ப்பது இபாதத் சொன்னார்கள். 4வது சகோதரர்களே பெற்ற தாயுடைய முகத்தை பார்ப்பது இபாதத். 5வது இபாதத் தான் ஒரு இல்மை கற்றறிந்த ஆளுமை பார்ப்பது இபாதத். அன்பானவர்களே, அதுல ஒன்றுதான் காபத்துல்லா. இந்த காபத்துல்லாவை அழிப்பதற்காக வேண்டி யானை படைகள் வந்த போது அல்லாஹ் காப்பாற்றினானா இல்லையா? அல்லாஹ் காப்பாற்றினானா இல்லையா? அடுத்த அற்புதம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருக்கும் போதுதான் காபிர்கள் சகோதரர்களை சந்திரனை குழந்தை காட்டுங்கள் என்று சொன்ன உடனே அதுவே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை சைக்கிளையால காட்டினாங்க. அல்லாஹ் சந்திரனை குறைக்க வைத்தான். சகோதரர்களே, மக்காவுல இருக்கிறது முதலாவது படைக்கப்பட்ட மலை ஜபலை அபி துபை என்ற மலைதான் முதலாவதாக ஆரம்பமாக படைக்கப்பட்டது. அந்த மலை காபத்துல்லாவில் இருக்கிறது. 2வது மலைதான் ஜபலை அபி குயான். இந்த 2 மலை ஒன்றே ஜபலை அபி துபைக்கு பக்கம் பாதி சந்திரனை அல்லாஹ் திருப்பினான். 2வது பாதி ஜபலை அபி துபைக்கு ஆண் பக்கம் திரும்பியது. சகோதரர்களே, அல்லாஹ் செய்து காட்டினான். அடுத்த அற்புதம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 47 வயசிலிருந்து 50வது வயசு வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுஐபை அபி தாலிப் என்ற இடத்துல ஜெயிலில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டார்கள். 3 வருடம் சகோதரர்களே, 3 வருடம் அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிலில் இருந்தாங்க. சாப்பாடு எதுவுமே கிடையாது. சாப்பாடு இலைகளை தான் சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. சகோதரிகளே, 3 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க. மக்காவுல இருக்கிறதா இல்லையா? மக்காவுக்கு போறதுக்கு முன்னால அதனுடைய பாடங்களை எல்லாம் படித்துக் கொண்டுதான் போக வேண்டும். சுத்தி பார்ப்பதற்கு போவது கிடையாது. சகோதரர்களே, சுத்தி பார்க்கறதுக்கு போக கூடாது. ஹோட்டல் எவ்வாறு இருக்கிறது, சாப்பாடு எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு சுற்றுற, எவ்வாறு போட்டோ எடுக்கிற. சகோதரர்களே, மக்காவுல எல்லாமே அச்சுடன் தான். மக்காவுல 2 ரக்காய், 1 ரக்காய் 100,000 1,00,000 தொழுகை நண்பர்களே.
எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். காபத்துல்லாஹ்வில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வருஷம் ஜெயில இருந்தாங்க. அடுத்த அற்புதம் என்ன தெரியுமா? கண்ணியத்துடைய கனவான்களே, அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்கள் எல்லோரும் கொலை செய்வதற்காக வேண்டி திட்டம் கேட்டினார்கள். இரவோட இரவாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்தான், நபியே நாயகமே, உங்களை காஃபிர்கள் கொள்வதற்காக வேண்டி திட்டம் தீட்டுகிறார்கள், உங்களை கொலை செய்ய போகிறார்கள். சகோதரிகளே, அதிகாலை பொழுதுதான் அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல விட்டு வெளியேறினாங்க. மதீனாவுக்கு மக்காவுல விட்டு வெளியேறினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த ஒரு விடயம் என்ன தெரியுமா? அதே மக்காவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூது செய்து கொண்டிருக்கும் போதுதான் ஒட்டகத்துடைய குடல்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தில கொண்டு வந்து போடப்பட்டது. அன்பானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சின்ன பையன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி போனாங்க. ஓடோடி போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களிடம் போய் சொன்னார்கள், உங்களுடைய வாப்பாவுக்கு இவ்வாறு நடந்திருக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்பொழுதுதான் கழுத்தில் இருந்த ஒட்டகம் கூட குடல்கள் எல்லாம் வெளியால் எடுக்கப்பட்டது. அதே மக்காவுல வைத்துதான் இந்த கொடூரங்கள் எல்லாம் அதனை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். அதுவும் ஹஜ்ஜத்துல் விதா, ஹஜ்ஜத்துல் வதா என்றும் சொல்லலாம், ஹஜ்ஜத்துல் விதா என்றும் சொல்லலாம். அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். கடைசி ஹஜ் சகோதரர்களே, ஆரம்ப ஹஜ்ஜும் அதுதான், இறுதி ஹஜ்ஜும் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செய்திருக்கிறார்கள். 63வது வயசுல சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்காதா மாதம் இறுதி கட்டத்தில பிறை 24ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருந்து வெளியேறினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ்ஜில பிறை 4ல தான் மக்காவை சென்றடைந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்ததற்கு பின்னால 80 நாட்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட உலகத்துல வாழ்ந்தாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குது அன்னி மனாசிகக்கும் ஃபலஅல்லி லா ஹஜ் பஅத ஆனி ஹாதா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றிலிருந்து என்னிடமிருந்து ஹஜ்ஜை படித்துக் கொள்ளுங்கள், அடுத்த ஆண்டு ஹஜ் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காதென்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரிகளே, மக்காவில் நடந்த ஏராளமான அற்புதங்கள் இருக்கிறது. மக்காவை போய் பார்க்க வேண்டும், தம்தம் தண்ணியை பார்க்க வேண்டும், ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்க்க வேண்டும், காபத்துல்லாவை பார்க்க வேண்டும், ருக்குனுல் யமானை பார்க்க வேண்டும், சஃபா மர்வாவை பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, ஆக பிரதானமான முதன்மையான ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? அரஃபாவுடைய மைதானம். என்ன மைதானம்? மக்காவுல தான் இருக்கிறது அரஃபாவுடைய மைதானம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களையும் அல்லாஹ் சொர்க்கத்துல இருந்து பூமிக்கு 2 பேரையும் அல்லாஹ் பிரித்துதான் போட்டான். ஹஜ்ஜுடைய மைதானம் மக்காவுடைய இடத்துல, அரஃபாவுடைய மைதானத்துலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களையும் அல்லாஹ் சேர்த்து வைத்தான். ஹஜ்ஜுடைய மைதானத்தில், அரஃபாவுடைய மைதானம், கோடிக்கணக்கான பேர் போறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் எல்லா நாட்டிலையும் இருந்து, எல்லா ஊர்லையும் இருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி போறாங்க. அரஃபாவுடைய மைதானம் இருக்கிறதா இல்லையா? அது ஒரு நாளும் சுருங்கி கொள்ளாது, ஒடுங்கி கொள்ளாது. நீங்க எத்தனை 1000 பேர் போனாலும் அந்த அரஃபாவுடைய மைதானம் அப்படி ஒரு விரிய ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, அரஃபாவுடைய மைதானம் விரிய ஆரம்பிக்கும். அரபு எழுத்துக்கள் மொத்தம் 29 எழுத்துக்கள் இருக்கிறது. அலிஃப் பா தா தா ஜிம் ஹா ஹா ஜால் ஜால் ஜா ஜா
அரபு எழுத்துக்கள் மொத்தம் 29 எழுத்துக்கள் இருக்கிறது. இந்த 29 எழுத்துக்களையும் அல்லாஹ் அரபாவுடைய மைதானத்தில் வைத்து அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வல்லவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அற்புதமா இல்லையா அரபாவுடைய மைதானம்? அரபாவுடைய மைதானம் அற்புதமா இல்லையா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா. ஹஜ் என்றா என்ன? ஹஜ் என்றாலே அரஃபா தான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியாரமானவர்களே, ஆயுள்ள ஒரு முறைதான் ஹஜ்ஜு. ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டும் என்பது தேவையில்லை, அவசியம் கிடையாது. வசதி உள்ளவர்கள் செய்து கொள்வார்கள். ஆயுள் ஒரு முறைதான் ஹஜ்ஜு. அந்த செய்த ஒரு ஹஜ்ஜை சஹராத் வரைக்கும் பாதுகாப்பதுதான் முக்கியம். அன்பானவர்களே, அல்லாஹ் காபத்துல்லாவின் நிறைய அற்புதங்களை வைத்திருக்கிறார், நிறைய அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான். ஒவ்வொன்றையும் கண்ணால போய் பாருங்கள். ஒவ்வொன்றையும் அங்க இங்கு சுற்றி தெரியாமல் மௌத்துக்கு முன்னால வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த ஹஜ்ஜை கண்ணால பார்க்க வேண்டும் என்று நீங்க செய்வீங்கள். அல்லாஹ் ஆசையுங்கள். மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்து மௌத்தாக்குவான். எனக்கு நீயத்தையும் கிடையாது, ஆசையும் கிடையாது, ஆர்வமும் கிடையாது, நான் ஹஜ்ஜுக்கு செல்ல மாட்டேன் என்று இருந்தேன்னா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை உனக்கு தர மாட்டான். ஆசை இருக்க வேண்டும், நீயத் இருக்க வேண்டும். நீயத் இருந்தால்தான் பணத்தை சம்பாதிக்க முடியும், பணத்தை சேகரிக்க முடியும். அன்பானவர்களே, தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு வீடுகளை கட்டுகிறார்கள், பங்களாக்களை அடிக்கிறார்கள், வாகனங்களை வாங்குகிறார்கள், அது வாங்குகிறார்கள், இது வாங்குகிறார்கள், எல்லாமே செய்கிறார்கள் தான். ஆனா ஹஜ்ஜுடைய கடமை என்பது பரலான கடமை. அன்பானவர்களே, ஹஜ்ஜுடைய கடமை என்பது பரலான கடமை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொத்து செல்வங்கள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, மௌத்துக்கு முன்னால ஹஜ்ஜி செய்யாம நீ சக்கராத்து அடைந்து விட்டாயாக இருந்தா சக்கராத்தில நீங்கள் எல்லோரும் அடிவீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ திக்ருதாரியாக இருக்கலாம், ஈமானுடையவனாக இருக்கலாம், தொழுகையாளியாக இருக்கலாம், நோன்பாளியாக இருக்கலாம். சக்கராத்தில 2 கூட்டங்கள் அழுவார்கள். அதில் முதலாவது கூட்டம் வசதி இருந்து யார் ஹஜ்ஜு செய்யவில்லையோ சக்கராத்தில் அழுவார்கள். 2வது கூட்டம் யார் தெரியுமா? வசதி இருந்து யார் ஜகாத் கொடுக்கவில்லையோ சக்கராத்தில் அழுவார்கள் என்றார்கள். நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்தருவானாக. மௌத்துக்கு முன்னால அந்த ஹஜ்ஜை செய்து நல்லவர்களாக சீதேவிகளாக உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால உனது ஆலயம் காபத்துல்லாவை கண்ணால பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை செய்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால எங்களுடைய பணங்களில் பறக்க சந்திருத்திய தந்து அந்த காபத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை செய்வாக. யா அல்லாஹ், எங்களை பெற்றெடுத்த சீதேவிகளுடைய பாவத்தை மன்னித்து விடுவாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் சொல்லிக் கொள்வாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவத்தை மன்னித்து விடுவாக. யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால நல்லவர்களாக வாழ்ந்து சீதேவிகளாக வாழ்ந்து ஹராத்தை சாப்பிடாமல் உண்மையாளர்களாக வாழ்ந்து நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசிவாக்கி விடுவாக. யா அல்லாஹ், சிறிதுவாக விபத்துக்கள் கேவலமான பெற்ற மௌத்தை விட்டும் பாதுகாத்து விடுவாக. யா அல்லாஹ், நல்ல மௌத்தை சொல்லுவாக. யா அல்லாஹ், செலவழிக்க முடியாத ஆபத்தான பயங்கரமான நோயை விட்டும் பாதுகாத்து விடுவாக. யா அல்லாஹ், பிரச்சனையை மக்களுக்கு உதவி செய்து விடுவாயாக. யா அல்லாஹ், ராஜா மக்களுக்கு உனது உதவியை உனது ஒத்தாசையை அவர்களுக்கு கொடுத்து விடுவாக. யா அல்லாஹ், அவர்களை கண் கொண்டு பார்த்து விடுவாக. யா அல்லாஹ், அவர்களுடைய உதவிகளுக்கு நீ கண்ணால காட்டி விடுவாக. யா அல்லாஹ், நிறைய கஷ்டங்களை, நிறைய வேதனைகளை, நிறைய துன்பங்களை படுகிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு உதவி செய்து விடுவாக. யா அல்லாஹ், அவர்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாங்க. யா அல்லாஹ், கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாங்க. யா அல்லாஹ், வாசதவான அல்ஹம்துலில்லாஹ்.